பட்டுப்பூச்சிகளின் பிரதேசம் வியட்நாமில் பௌத்தத்திற்காக புத்த பிட்சுக்கள் தீக்குளித்தார்கள். ஆனால் மொழிக்காக தீக்குளித்த மரபு தமிழர்களுக்கு மட்டுமே உரிமையுடைய போர் இந்த போர். நாங்கள் இந்திய ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம், இந்தி என்கிற மொழியை எதிர்க்கவில்லை. ஹிந்தி இஸ் a symbol of domination. Hindi is a symbol of Delhi. Hindi is a symbol of religion. Hindi is a symbol of Manudharma. Hindi is a symbol of disintegration. Hindi is a symbol of discrimination. இந்திய அநீதியின் சின்னம், ஆதிக்கத்தின் சின்னம், மதத்தின் சின்னம், மனுதர்மத்தின் சின்னம், பிரிவினையின் சின்னம். அதனால் நாங்கள் எதிர்க்கிறோம். என்னுடைய தமிழ் மொழியின் மீது மேலாதிக்கம் செலுத்துவதற்கு உன்னுடைய மொழிக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை வரலாற்று ரீதியாகவும் லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல் ரீதியாகவும் நாங்கள் எந்த மன்றத்திலும் நிரூபிக்க முடியும். ஆனால் இந்த மொழிக்காக தங்களுடைய ஆவியை என்றைக்கு அவர்கள் துறந்தார்கள். இங்கே தலைவர் அவர்கள் மலரஞ்சலி செலுத்தினாரே 1938 தலைநகர் சென்னை சிறைச்சாலையில் தாளமுத்து உயிர் துறந்தான், நடராஜன் உயிர் துறந்தான். 1965 மொழிப்போரில் கீழப்பழுவூர் சின்னசாமி அண்ணாவினுடைய சிலையை அரவணைத்துக் கொண்டு கங்கா ஜலம் கொண்டு அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வதைப் போல தன்னுடைய தேகத்திற்கு தானே பெட்ரோலை ஊற்றி தானே தன்னுடைய தேகத்திற்கு தீயை பற்ற வைத்து முத்து பற்றி பிடித்த தீ ஜுவாலை விட்டு கொழுந்து விட்டு எரிய என் பெருமைக்குரியவர்களே, முத்து பற்கள் வெடித்து சிதற, மோகன முடி கருகி சுருள, வறண்ட வயலை போல உடம்பு பாலம் பாலமாக வெடிக்க, உடம்பிலிருந்து தண்ணீர் ஆறாகி ஒழுக, நிற்க சக்தியற்று நிலத்தில் சாய்ந்து கீழே விழுகிற பொழுதும் ஆதிக்க இந்தி வீழ்க, அன்னை தமிழ் வாழ்க என்று மொழிந்து கொண்டே அவர்கள் அன்றைக்கு முடிந்து போனார்கள். கீழப்பழுவூர் சின்னசாமியை தொடங்கி விருகம்பாக்கம் அரங்கநாதன், கோடம்பாக்கம் சிவலிங்கம், கோவை ஆரோக்கியசாமி, பீளமேடு தண்டபாணி, ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன், விராலிமலை சண்முகம், கீரனூர் முத்து, சத்தியமங்கலம் முத்து என்று அன்னை தமிழுக்காக ஆவி துறந்தார்கள். மண்ணெல்லாம் வீரம் பேசும், மலரெல்லாம் தமிழாயின் மாறும்.